வணக்கம். உண்மையான பக்தினா என்ன? கோயில்ல மணிக்கணக்கா மந்திரம் சொல்றதா இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுக்கறதா? இந்த கேள்விக்கே மாபெரும் அகத்திய முனிவர் அவரோட பக்தர் ஒருத்தருக்கு கிடைச்ச நாடி வாசிப்புல ரொம்ப ஆழமான ஒரு பதில கொடுத்திருக்காரு. வாங்க அந்த தெய்வீக உரையாடலுக்குள்ள நாமளும் போய் என்னதான்னு பாப்போம். அகத்தியரோட முழு போதனையும் இந்த ரெண்டே வார்த்தைகள்ல அடங்கியிருக்கு. அன்பே தெய்வம். இது வெறும் ஒரு மேற்கோள் இல்ல. நாம செய்யற சடங்குகள், சொல்ற மந்திரங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஆன்மீக பாதையோட உண்மையான மையம் எதுங்கிறத இது தெளிவா காட்டுது. நாம பார்க்க போற எல்லா விஷயங்களுக்கும் இதுதான் அடித்தளம். முதல்ல இந்த போதனை யாருக்கானது? இது எல்லாருக்கும் சொல்ற ஒரு பொதுவான அறிவுரை கிடையாதுங்க. இது அகத்தியருக்கும் அவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீடனுக்கும் இடையில இருந்த ஒரு ரொம்ப ஆழமான பாசமான உறவோட வெளிப்பாடு. இங்க கவனிங்க, அகத்தியர் தன்னை ஒரு குருவா மட்டும் சொல்லிக்கல. நான் உன் தந்தைன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்குறுதி இல்லையா? இதன் மூலமா அந்த சீடனுக்கு எந்த சூழ்நிலையிலையும் நான் உன் கூடவே இருப்பேங்கிற ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கறார். இது வெறும் ஒரு பாராட்டு மட்டும் இல்ல. அகத்தியர் அந்த பக்தரோட இயல்பான சேவை மனப்பான்மைய அங்கீகரிக்கிறார். நீ இன்னும் நிறைய புண்ணியம் செய்வ அப்படின்னு சொல்றது மூலமா நீ இப்போ போற பாதை 100க்கு 100 சரிதான ஒரு உறுதியை கொடுக்கிறார். அப்போ அப்படி என்ன புண்ணியம் அந்த பக்தர் செஞ்சாரு? அகத்தியரோட பார்வையில உண்மையான சேவை, உண்மையான புண்ணியம்னா என்ன? வாங்க இந்த போதனையோட இளைய பகுதிக்கே இப்போ போலாம். இங்கதான் விஷயமே ரொம்ப ஆழமாகுது. அந்த பக்தரோட சேவை யார நோக்கி இருந்ததுன்னா, எல்லோராலும் கைவிடப்பட்டவங்கள நோக்கி, தொழுநோயாளிகள் உட்பட. இது வெறும் உதவி இல்ல, இது ஒரு துணிச்சலான தன்னலமற்ற செயல். சமூகம் ஒதுக்கி வச்சவங்கள தேடி போய் அரவணைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதனாலதான் அகத்தியர் இதை மிக உயர்ந்த புண்ணியமா பார்க்கறாரு. இங்க அகத்தியர் 2 பாதைகளை நேருக்கு நேரா ஒப்பிட்டு காட்டுறார். ஒரு பக்கம் தனக்கு ஏதாவது கிடைக்கணும்னு சுயநலத்தோட சொல்ற மந்திரங்கள், இன்னொரு பக்கம் மற்றவங்களுக்காக செய்யற தன்னலமற்ற சேவை. உன்னை அவர் வெறும் வேடிக்கையா பார்க்கறார், மற்றொன்றோ கடவுளோட அருள பேர சரியான பாதைன்னு சொல்றார். அகத்தியரோட வார்த்தைகள் எவ்வளவு கூர்மையா இருக்கு பாருங்க. தனக்காக மந்திரம் சொல்லி அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிறவனை பார்த்து இவன் தன்னைத்தானே அழிச்சுக்கிறத நான் ரசிச்சு பார்க்கறேன்னு சொல்றார். அதாவது இரக்கம் இல்லாத பக்தி கடைசியில சுய அழிவுக்கு தான் கொண்டு போய் விடும்னு இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. சரி, இப்போ நாம பார்க்க போறதான் இந்த போதனையோட உச்சக்கட்டம். தன்னோட சீடனோட சேவை எவ்வளவு பெரியதுன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க அகத்தியர் செஞ்ச ஒரு நம்பவே முடியாத செயலை பத்தின கதை இது. இந்த நிகழ்வோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குரு தன்னோட சீடன் செய்யற நல்ல காரியத்தை காட்டுறதுக்காக மகாவிஷ்ணுவே பூமிக்கு வர சொல்லி கூப்பிடுறார். அப்போ தன்னோட சீடன் மேல அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கணும். ஆனா நாராயணன் என்ன சொன்னார் தெரியுமா? அகத்தியா, இந்த மாதிரி சேவையெல்லாம் நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, எனக்கு 1000 வேலை இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு முதல்ல மறுத்துறார். இது அடுத்து நடக்க போற விஷயத்தோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்குது. ஆனா அகத்தியர் விடுறதா இல்ல. பல யுகங்களா தான் செஞ்ச உதவிகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த ஒரு தடவை எனக்காக வா அப்படின்னு உரிமையோட கேட்கிறார். இது அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆழமான பந்தத்தை காட்டுது. இதுதான் அந்த உரையாடலோட கிளைமேக்ஸ். அந்த பக்தர் கைவிடப்பட்டவங்களுக்கு தன்னலமே இல்லாம சேவை செய்யறத நேர்ல பார்த்த மகாவிஷ்ணுவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. ஒரு சாதாரண மனுஷனோட கருணை கடவுளையே கரைய வச்சிருக்கு. கடவுளையே நிகழ வச்ச அந்த தன்னலமற்ற சேவைக்கு அந்த பக்தருக்கு கிடைச்ச பரிசு என்ன? அந்த தெய்வீக வெகுமதி என்னவா இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். அந்த பக்தருக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை பாருங்க. பிறவிச் சங்கிலியிலிருந்து விடுதலை, முருகன் உட்பட பல தெய்வங்களோட தரிசனம், குடும்பத்துக்கு முழு பாதுகாப்பு. இதுல ஒண்ணு கூட பணம், காசு, சொத்து சம்பந்தப்பட்டது இல்ல. எல்லாமே அதைவிட பல மடங்கு உயர்ந்த ஆன்மீக பரிசுகள், முக்திக்கான வழிகாட்டுதல். இது மூலமா அகத்தியர் நமக்கு சொல்ற செய்தி ரொம்ப தெளிவானது. உண்மையான இறை அருள் சடங்குகள்ல இல்ல, கருணையான செயல்கள்ல தான் இருக்கு. இதுதான் ஆன்மீகத்தோட சாரம். இப்போ அகத்தியர் அந்த ஒரு பக்தருக்கு மட்டும் சொன்ன செய்திய எப்படி ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு வழிகாட்டுதலா மாத்துறாருன்னு பார்க்கலாம். இதுதான் அகத்தியர் கொடுக்கிற மாபெரும் வாக்குறுதி. உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு நாம உதவி செஞ்சா கடவுளே மனித ரூபத்துல வந்து நம்மள அணைச்சுக்குவாருன்னு சொல்றார். இது வெறும் நம்பிக்கை இல்ல, இது ஒரு உத்தரவாதம். ஆக அகத்தியர் காட்டுற அருளின் பாதை ரொம்ப சிம்பிள். 1, இல்லாதவங்களுக்கு உதவுங்க. 2, எந்த சுயநலமும் இல்லாம செயல்படுங்க. 3, அன்பு தான் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்ததுன்னு உணருங்க. இதுதான் கடவுளை அடையும் வழி. கடைசியா அகத்தியர் ஒரு யதார்த்தமான உண்மையும் சொல்றார். சேவை செய்யறதால வாழ்க்கையில கஷ்டமே வராதுன்னு அர்த்தம் இல்ல. இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில ஒரு அங்கம். ஆனா அந்த கஷ்டங்களை கடந்து இறைவனை அடைய இந்த சேவை பாதை தான் நமக்கு உதவும்.
இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. அந்த பக்தரோட நல்ல செயல்களை பார்க்க நாராயணனே நேர்ல வந்தாரு. உங்களுடைய நல்ல செயல்களை காண இறைவன் எந்த உருவத்தில் உங்கள் முன் தோன்றுவார்? சிந்தித்துப் பாருங்கள்.